புதினா கொஞ்சம் நம்ம பொரிச்சிக்கலாம். பொண்ணு புதினா வேணும். வேற என்ன வேணும்? முளத்தக்காளி கீரை வேணுமா? வல்லாரை வேணுமா? புதினா, வல்லாரை, முளத்தக்காளி அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. தூது வேலை வேணுமா? ஆ, தூது வேலையும் ரசம் வைக்கலாம், நல்லாயிருக்கும். ரசத்தில் பூண்டு சீரகம்லாம் போட்டு இடிக்கிறோம் இல்லையா, அப்போயே அதை நல்லா கழுவிட்டு, இலையை நல்லா கழுவிட்டு, மண் இருக்கும் நல்லா கழுவிட்டு வந்து ரசத்தில் போட்டு அப்படியே இடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புதினா. இது வந்து வல்லாரை. வல்லாரையும் பொறுக்கு. அந்த பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் பெரிய இதுவா? பெரிய பெரிய இலை வருது. இந்த மாதிரி எல்லாம் நல்லா. இது எல்லாமே நான் இப்போ விட்டது தான். கொஞ்ச நாளுக்குள்ளேயே இதெல்லாம் வல்லாரை நல்லா தலைஞ்சிருச்சு. இதில் காய் இருக்குது பொண்ணு, பொறுக்கி போய். இல்லை, இந்த மிளகு தக்காளி காய் இருக்குது, எடுத்துகிட்டு போய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பூவு பொரிச்சாச்சா? ஆனால் நல்ல மொக்கு, பெரிய பெரிய மொக்கா இருக்குது. இல்லை, மழை பெஞ்சதுனால கலரும் அப்படியே சூப்பராக இருக்குது. வச்சிடலாம். மழை பெஞ்சதுன்னா எல்லா செடிகளுக்குமே ஒரு நல்ல தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு கவரில் நல்லா அலசிட்டு கவரில் போட்டு வச்சிரு. உனக்கு தேவைப்படுறது எடுத்து எடுத்து சட்னி அரைச்சிக்கோ. இது எல்லாமே சேர்த்து போட்டு சட்னி அரைச்சின்னா நல்லாயிருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம்னாவே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் தேங்காய் கடலை வைக்கணும். புளி வைக்கலாம் அல்லது தக்காளி வச்சுக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு புளி. ஒருத்தர் புளி விரும்புவாங்க, ஒருத்தர் புளி தக்காளி சாப்பிட மாட்டாங்க, புளி மட்டும் இது பண்ணுவாங்க. பாருங்கள், மிளகு தக்காளி கீரை, வல்லாரை ஒரு வாரமாக போடும். வல்லாரை போதுமா? இன்னும் இருக்குது, பொறுக்கு. அங்கேயும் வல்லாரை இருக்குது. தாமரை இலை மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வயிறு புண்ணு இருந்ததுன்னா இதெல்லாம் வெறுமனே சாப்பிடுவாங்க. வெறுமனே அடக்கி வாய் புண்ணு இருந்தது, வயிறு புண்ணு இருந்தது அப்படின்னா அந்த மணத்தக்காளியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சுண்டை வச்சு சாப்பிட்லாம். சுண்டை வச்சு சாப்பிட முடியலன்னா அரைச்சி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாப்பா சட்னிக்கு தான் இதெல்லாம் பொறுக்கிட்டு போகிறாங்க. ரெண்டு சட்னிக்கு இது நிறைய போட்டு வல்லாரை நிறைய போட்டால் மதமதன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோ. ஒரு அஞ்சாறு போட்டு அது உடல் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஞாபக சக்தி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் வல்லாரை நம்ம மிட்டாயெல்லாம் கொடுக்குறோமில்ல, நம்ம இது இயற்கையாக நம்ம அப்படியே இயற்கையான முறையில் இப்படி தான் நிற்கும் பொண்ணு. இது இப்படி தான் இன்னும் ஹைட்டாக இருந்துச்சுன்னா இப்படி நிற்கும். அது வழக்கா இருக்கா இருந்தா கொடுங்க. வல்லாரை, மணத்தக்காளி, புதினா. தூது வேலை முள்ளாக தான் இருக்கும். அது இல்லை, ஒரு வாரமாக இது பண்ணு, நான் கட் பண்ணி தரேன். தூது வேலை ரசம் வைக்கலாம். இது வந்து முள் ஃபுல்லாமே முள்ளாக இருக்கும். பார்த்து தான் இது கட் பண்ணணும், இல்லைன்னா கை இதாயிரும். முள் ஏகப்பட்ட முள் இருக்குது. கையில் எத்திக்காத முள். பார்த்து திருச்சி போதும். ஒரு ரசத்துக்கு ஒரு மருந்து போதும்.
ஒரு 4 தலை வச்சு இதுனா பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது. பிடிக்காது. ம் வரப்பெல்லாம் 4 நாள் எடுத்துக்கிட்டு போவேன். இது ரசம் வைக்கிறப்ப அப்படியே தட்டி போட்டு சமைச்சிக்கலாம். உள்ள கூட முள் வச்சிருக்கு. ஆமாம், இலைக்குள்ளே இலை ஃபுல்லாமே தான், இது எல்லாமே முள். முன்னாடியும் பின்னாடி பேக் சைடு எல்லாமே இருக்கு. போதும் விடுங்க, ஒரு ரசத்துக்கு போதும். அப்புறம் அந்த கீரை, லைன் கீரை இல்லாமல் வேண்டாம், அப்புறம் வந்து பொரிக்கலாம். இது ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாங்க, பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பூவு பார்த்தா பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறாங்க. நம்ம லைன் கீரைன்னு சொல்கிறோம் இந்த கீரையை. வேணா கீரையை எடுத்துக்கிட்டு போ, 2-3 இடத்துல இருக்குது. போதுமா? சரி, ஓகே, பாய்.